இதுலேயே இது ஓமப்பொரி. 2 கை அரிசி மாவுனா 1 கை இல்லைன்னா 3/4 கை கடலை மாவு போட்டுக்கோங்க. அதில் பச்சை மிளகா, ஓமம் மிக்சியில் அரைச்சிட்டு அதை வடிகட்டி அந்த தண்ணியிலேயே பிசைஞ்சுக்கிட்டேன். கொஞ்சோண்டு வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய், நெய் இருந்தால் நெய் போட்டு பிசைஞ்சுக்கணும். நல்லா அப்படி இது இடியாப்ப சோப்பில் புளியணும். பொரிச்சது இது நல்லா வெள்ளைன்னு வரும். எந்த வித கலரும் கலக்காது. சூப்பராக. ஓகே நேர்களே, இது 2 கை அரிசி மாவு, 1 கை கடலை மாவு, உப்பு, மிளகாப்பொடி, பெருங்காயம், மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு பேசணும். காராச்சேவாவும் போடலாம், சீவலாவும் போடலாம். இது அவ்வளோ நல்லாயிருக்கும். வேணும்னா பெப்பர் போட்டுக்கலாம். செம்மையாக இருக்கும். நேர்களே, இந்த காராச்சேவ் சொன்னாங்களே பட்டர், நிறைய வகை காராச்சேவ் இருக்குது. ஆனால் இது பாருங்களேன், போட்டோன்னு நல்லாயிருக்கும். இது ஓமப்பொரி. நேர்களே, ரிப்பன் பக்கோடா. அப்புறம் 2 கை கடலை மாவு, 1 கை அரிசி மாவு, உப்பு, காரப்பொடி, அதாவது மிளகாய் பொடி, மஞ்சள், பெருங்காயம், கொஞ்சோண்டு வெண்ணெய் போட்டு இப்படி நல்லா அழகாக பிசைஞ்சிடணும். இது ஒட்டக்கூடாது. நல்லா பொரிச்சு எடுக்கணும். கலர்ஃபுல். ஓகேவா நேர்களே, இது கடலை மாவு. நான் 1/2 கிலோ கரைச்சி வச்சுருக்கேன். உப்பு, காரப்பொடி, கொஞ்சோண்டு வெண்ணெய் போட்டிருக்கேன். பூந்தி அடிக்கிறதுக்கு. ஆமாம் நேர்களே, கரெக்டாக உப்பு, பெருங்காயம், மிளகாய் பொடி, வெண்ணெய்